வணக்கம். பரங்கிப்பேட்டை ரிஷிகேஷ் பேசுகிறேன். நான் கணிச்சு சொன்னதில் கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா அதே மாதிரி ஓரளவுக்கு தோல்வியை தேடிவிடுச்சு. அதாவது தனி பெரும்பான்மையை பாரதிய ஜனதாவால் பெற முடியவில்லை. 10 ஆண்டு கால மோடி ஆட்சியுடைய சாதனை இதுதான். மோடி செஞ்சது எதையுமே மக்கள் ஏற்றுக்கலை, அதுன்று நல்லா தெரியுது. பாரதிய ஜனதா கட்சி வாஜ்பாய் காலத்து பாரதிய ஜனதா வேறு, அத்வானி காலத்து பாரதிய ஜனதா வேறு. நான் மோடியுடைய பாரதிய ஜனதா தப்பான பாதையில் சென்றது. ஒரு அரசியலே இல்லாத ஜெய்சங்கருக்கு வெளியுறவுத்துறை அமைச்சரை கொடுத்தோம். இங்கே ஊர் பேர் தெரியாதவங்களாம், அவங்க சமூக சேவையில் எதுலேயும் இல்லாத ஆளுங்கள்லாம் கொண்டு வந்து பெரிய பெரிய பதவியில் அமர்த்தினோம். ஆளுநர்னால் என்னன்னே தெரியாதவங்களெல்லாம் ஆளுநர் ஆக்கி பார்த்துதோம். இந்த மாதிரி கூத்தெல்லாம் அவர் பண்ணார். அவர் செஞ்சு அத்தனையுமே கூத்தாகவே அமைந்து விட்டபடியால் அவரை யாரும் மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க. தனி பெரும்பான்மை பாரதிய ஜனதா கிடைக்காதவாறு செஞ்சிட்டாங்க. இன்றைக்கி கூட்டணிக்கிட்ட போய் கையில் காலில் விழுந்து தான் ஆட்சி அமைக்கிற நிலைமையை உருவாக்கிட்டாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதாவுக்கு மக்கள் பெரும்பான்மையை கொடுக்கவில்லை. அதாவது பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையை அவங்களுக்கு கொடுக்கல. அப்போ அவங்க ஆட்சி தோல்வி தேடிவிடுச்சுன்னு தான் அர்த்தம். அதனால் அவங்க கட்சி தோல்வி தேடிவிடுச்சு. அதனால் பாரதிய ஜனதா இனி ஆட்சியில் அமரக்கூடாது. பாரதிய ஜனதா அல்லாதோர் எல்லாம் ஒன்றிணைந்து புதிய அரசை ஏற்படுத்த வேண்டும். வேறு வழி கிடையாது. மாநிலத்தில் தனியாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்ற அடிப்படையில் ஒவ்வொரு மாநில கட்சிகளும் மத்தியில் உள்ள இந்திய தேசிய காங்கிரஸோடு இணைந்து மதர் இந்தியா கூட்டணி என்ற பேரில் புதிய கூட்டணி அமைச்சு இனிமேல் ஆட்சி நடத்தணும். இதுதான் நிதிஷ்குமாரும் இவரும் சந்திரபாபு நாயுடும் இந்திய கூட்டணி, அதாவது இந்தியா கூட்டணி என்ற வருங்காலத்தில் மதர் இந்தியா கூட்டணி பேர் சுட்டவை ஆட்சி நடத்தணும். அவங்களும் இதில் இணையணும். இதுதான் சரியான செயல்முறை. இதை தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. மீண்டும் மீண்டும் 3வது முறையெல்லாம் உட்கார வச்சு நேரு மாதிரி நான் உட்காரணுன்னு ஆசைப்படுறாரு. நேரு யார், நீங்கள் யார்? அதை பாருங்கள். நேருலாம் சுதந்திரத்துக்கு அவர் பிரதமராக இருந்த காலத்தை விட சிறையில் இருந்த காலம் அதிகம். நேரு அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர்களெல்லாம் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறார்கள். நேருடைய கொள்ளுப்பேரன் தான் ராகுல் காந்தி. ராகுல் காந்தி தலைமையில் புதிய கூட்டணி அரசு அமைக்கிறதுக்கு அனைத்து கட்சிகளும் முன் வர வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் பார்த்திங்கன்னா, பாராளுமன்றத்தில் சொன்னால் பாரதிய ஜனதா அல்லாதவர் தான் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. அதனால் அந்த பெரும்பான்மை என்ன சொல்ல வருதுன்னா, பெரும்பான்மை மக்கள் தான் ஆட்சி அமைக்கணும். பெரும்பான்மைன்னு பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா அல்லாதவர்களும் ஒன்றிணைந்து ஆட்சி அமைக்கணும்.